வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆயிலர் தேரம் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆயிலர் தேரம் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸில் நம்மளுக்கு இப்போ ஃபார்முலா நம்ம பார்த்துருவோம். ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எப்படி ப்ராப்ளம்ஸ் ப்ரொசீட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா இந்த ஃபார்முலா, அதாவது ஃபை ஆஃப் பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன். இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளமில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எது எப்பப்போ யூஸ் பண்ணணும் அப்படி சொல்கிறேன். ஃபை ஆஃப் என் ஈக்குவல் டு ஃபை ஆஃப் p1 பவர் ஆல்ஃபா 1, p2 பவர் ஆல்ஃபா 2, அந்தமாதிரி pk பவர் ஆல்ஃபா k. அதுக்கப்புறம் உங்களுக்கு மல்டிப்ளை ஃபை ஆஃப் p1 பவர் ஆல்ஃபா 1, p2 பவர் ஆல்ஃபா 2, அந்தமாதிரி pk ஆல்ஃபா k. இது உங்களுக்கு ஃபார் பவர் 1. பவர் 1 இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. பவர் 2 இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த ஃபார்முலா, அதுக்கப்புறம் இது உங்களுக்கு ஆயிலர் தேரம் அந்த ப்ரூஃபுக்கு கிடச்ச ஆன்சர். இந்த ஆயிலர் தேரமோட ப்ரூஃப் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா, நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆயிலர் தேரம் ப்ரூஃப் எப்படி பண்ணேன்ட்டு உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரூஃபு. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ், ஆயிலர் தேரம் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்குறாங்க பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 2 மார்க் ப்ராப்ளமு. அதாவது ஃபைண்ட் ஃபை ஆஃப் 1105 அண்ட் ஃபை ஆஃப் 7 ஃபேக்டோரியல். இது ஒரு 2 மார்க் ப்ராப்ளம். இது உங்களுக்கு ஆயிலர் தேரம் பேஸ் பண்ண ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபைட்டு வந்தாலே உங்களுக்கு ஆயிலர் தேரம் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான். அதாவது ஃபை ஆஃப் 1105 ஃபஸ்ட்டு இது எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். இப்போ 1105 நீங்கள் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது 5 டைம்ஸ் 221, 13 17, 17 ஒன்ஸா. அப்போ எல்சிஎம் 5 இன்ட்டு 13 இன்ட்டு 17 கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு ஃபை ஆஃப் அந்த இதுக்குள்ளே எழுதணும். ஏன் அப்படி எழுதுகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ஃபை ஆஃப் பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன். இது எப்போ நம்ம யூஸ் ஆகுது, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஃபைண்ட் ஃபை ஆஃப் 1105 கேட்டிருக்காங்க. அந்த இது உங்களுக்கு ஃபைண்ட் இந்த இது அப்படி, அதாவது 5 கொடுத்து ஒரு நம்பரை ப்ராக்கெட்டில் கொடுத்தாங்கனாலே நீங்கள் அந்த நம்பரை எல்சிஎம் எடுத்து அந்த எல்சிஎம் ஆன்சரை 5க்குள்ளே எழுதி, அதாவது ஃபை ஆஃப் 5, ஃபை ஆஃப் 13, ஃபை ஆஃப் 17 எழுதிட்டு உங்களுக்கு இது ஃபை ஆஃப் பி. அப்போனா ஃபை ஆஃப் பி பி மைனஸ் ஒன். அதாவது பி மைனஸ் ஒன்னா 5 மைனஸ் ஒன் 4. அந்தமாதிரி உங்களுக்கு அதான் சின்ஸ் ஃபை ஆஃப் பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன், உங்களுக்கு 4 இது 13 மைனஸ் ஒன் 12, 17 மைனஸ் ஒன் 16. அப்போ 4 இன்ட்டு 12 இன்ட்டு 16 உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 768. அதாவது 768 உங்களுக்கு வரும். இதுதான் உங்களுக்கு ஃபை ஆஃப் 1105ஓட ஆன்சரு 768. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபை ஆஃப் 7 ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பார்ப்போம். இப்போ ஃபை ஆஃப் 7 ஃபேக்டோரியல் அதுவும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 7 ஃபேக்டோரியல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. 7 ஃபேக்டோரியல்னால் 5040. அதை நீங்கள் 5040வை அதேமாதிரி எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7. இப்போ எப்படி இந்த பவர்லாம் வருது அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பவர்லாம் வர்றது எப்படின்னா, உங்களுக்கு அந்த 2 எல்சிஎம்மில் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கும். அதை டோட்டலாக சேர்த்து உங்களுக்கு 2 பவர் 4 அப்படி எழுதியிருப்பேன். அதனால தான் உங்களுக்கு 2 பவர் 4, 3 பவர் 2லாம் வருது. இப்போ அதேமாதிரி 5க்குள்ளே அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுங்க. ஃபை ஆஃப் 2 பவர் 4, ஃபை ஆஃப் 3 பவர் 2, ஃபை ஆஃப் 5, ஃபை ஆஃப் 7. இப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணுன்ட்டு பவர்ஸில். அதாவது பவர் வேல்யூ 2 அப்படி இல்லைனா அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். பவர் வேல்யூ 1 இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணோம். பவர் வேல்யூ 1னால நம்ம பி மைனஸ் ஒன்ஸ் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணி போட்டோம். இப்போ பவர் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அது எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, 2 பவர் 4 ப்ராக்கெட்டில் 1 மைனஸ் 1/2 இந்த 2 எழுதணும். அதேமாதிரி 3 பவர் 2 அப்படியே எழுதிக்கோங்க. 1 மைனஸ் 1 இந்த 3 அப்படி எழுதுங்க. 4 இன்ட்டு 6, 4 5. இது பவர்லாம் 1 தான். அதனால் உங்களுக்கு பி மைனஸ் ஒன், ஃபை ஆஃப் பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 5 மைனஸ் 1 4, 7 மைனஸ் 1 6. இப்போ 2 பவர் 4, 1 மைனஸ் 1/2 இந்த 2 இது. அதேமாதிரி இங்கே 3 இந்த 3 அப்படி சொன்னேன். இப்போது இது எப்படி வருது அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே நம்ம பார்க்கலாம் ஃபை ஆஃப் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு 1 மைனஸ் 1/p1. அதான் உங்களுக்கு ஃபை ஆஃப் என் இது என்னன்னா என் இன்ட்டு 1 மைனஸ் 1/p
வந்து உங்களுக்கு இந்த 2 தான் உங்களுக்கு p. அதனால தான் 2 அப்படி எழுதியிருக்கேன். இப்போது உங்களுக்கு 2^4 × 1/2 இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/2, 3² × 2/3 அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 - 1 வந்து 2/3 × 4 × 6. இப்போ வந்து நம்ம இந்த 2 கேன்சல் ஆகிறதுனால 2^³ இன்ட்டு இந்த 3 கேன்சல் ஆகிறதுனால 3 × 2 × 4 × 6 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 1152. இதுதான் உங்களுக்கு 5 ஆஃப் 7 ஃபேக்டரோட ஆன்சர் 1152. இதுதான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சம்மில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது 5 ஆஃப் 1105 அதுக்கப்புறம் 5 ஆஃப் 7 ஃபேக்டரியல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸாக கேட்டிருந்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் பார்க்குறோம். அது வந்து 2 மார்க்ஸாகவும் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா 8 மார்க்ஸாகவும் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி 2017 இது வந்து 8 மார்க்ஸாக கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு லக் இருந்தால் திருப்பி உங்களுக்கு இது 8 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறது பார்ப்போம். ஃபைண்ட் 3 பாசிட்டிவ் இன்டிஜர் m such that 5 of n = 6. அதாவது 3 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கண்டுபிடிக்கணும். 5 of n = 6 அப்படின்ட்டு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ 5 of n = 6னா உங்களுக்கு கிவன் எழுதிக்கோங்க. 5 of n = 6. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 5 of p = n-1 அந்த இது யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 6 வந்து எந்த 5 of n வேல்யூ 6 வரும் அப்படி பார்த்தீங்கன்னா 5 of 7 வந்து 7 - 1 வந்து 6. அப்போ 5 of 7 வந்து உங்களுக்கு 6 வருது. இதில் வந்து உங்களுக்கு 3 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸு உங்களுக்கு 5 of n வந்து 6 எந்தெந்த 5 of n அந்த nனா உங்களுக்கு 5 of ஒரு நம்பர் இருக்கும். இப்போ 5 of 7னா உங்களுக்கு 6 வருதுல்ல, அந்தமாதிரி எந்தெந்த நம்பர்லாம் உங்களுக்கு 6 வருது அது வந்து ஒரு 3 நம்பர் சொல்லுங்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்தமாதிரி உங்களுக்கு 5 of 7 = 6. இப்போ ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் 7ட்டு. இப்போ வந்து அடுத்த நம்பர் இப்போ 5 of 8 பார்ப்போம். 5 of 8 வந்து 5 of 2^3. 2^3னா உங்களுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணணும், 2^3 - 1/2. அப்போ வந்து உங்களுக்கு 1 - 1/2 வந்து 1/2. அப்போ 1 கேன்சல் ஆகும். 2^² வந்து 4. 4 வந்து not equal to 6. அப்போ 5 of 8 வந்து கிடையாது. அப்போ 5 of 9 பார்ப்போம். 5 of 9 வந்து 3². 3²னா 3² × 1 - 1/3. அப்போ வந்து உங்களுக்கு 2/3 வரும். அப்போ கேன்சல் பண்ணி ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வரும். அப்போ வந்து 5 of 9 அப்போ 2 நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். 5 of 7ல் 6 வருது, 5 of 9ல் 6 வருது. இப்போ அடுத்தது நம்ம பார்ப்போம். அடுத்ததில் வந்து 5 of 10. 5 of 10 வந்து 5 of 2 × 5 of 5 வந்து உங்களுக்கு 1 × 4. அதாவது 5 of p வந்து p - 1ல அதான் 1 × உங்களுக்கு 5 - 1 வந்து 4 வந்து உங்களுக்கு not equal to 6. இப்போ 5 of 11 பாருங்கள். 5 of 11 வந்து 10. அப்போ 10னா not equal to 6. இப்போ நீங்கள் அடுத்தது நம்ம பார்த்தோன்னா 5 of 12. 5 of 12 வந்து 5 of 2² × 3. அதாவது 2 2s are 4. 4 × 3 வந்து 12. அப்போது உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபார்முலாவில் 2² × 1 - 1/2 × 2. அப்போ 2 கேன்சல் ஆகும். உங்களுக்கு 2 2s are 4. அதுவும் not equal to 6. இப்போ அடுத்தது நம்ம பார்ப்போம். உங்களுக்கு 5 of 13 வருது. 13ல் பார்த்தீங்கன்னா 5 of p வந்து p - 1. அப்போ வந்து 13 - 1 வந்து 12. அது not equal to 6. 5 of 14 வந்து 5 of 2 × 5 of 7. அப்போ வந்து p - 1 வந்து 1, p - 1 வந்து 7 - 1 வந்து 6. அப்போ 1 × 6 வந்து 6. அப்போ 5 of 14 வருது. அப்போ வந்து நம்ம இப்போ 3 நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 5 of 7, 5 of 9, அதுக்கப்புறம் 5 of 14. அப்போ கடைசியில் நம்ம எழுதலாம். அதாவது therefore the 3 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் 7, 9, 14. இந்த 3 தான் உங்களுக்கு நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிற 3 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். 5 of 6, 5 of n = 6 இருந்தால் 3 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் என்னலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டினே நான் வெறும் 5 of n = 6க்கு மட்டும் தான் வரும்னு நினைக்காங்க. இது வந்து வேறு எந்த நம்பர் 5 of n = 4 அந்தமாதிரி எந்த நம்பர் வேணால் அவங்க கேட்டு உங்களுக்கு அது 3 பாசிட்டிவ் இன்டிஜர் கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்படி இல்லைனா 4 பாசிட்டிவ் இன்டிஜர் கூட கண்டுபிடிக்க சொல்லலாம். இது வந்து ஒரு மாடல். அதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி 2017 கேட்டிருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் முக்கியமாக நான் உங்களுக்கு நடத்தினேன். அதனால் நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து என்ன நம்பர் வச்சு உங்களுக்கு கேட்டாலும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறமே உங்களுக்கு ரெடியாக இருங்க. இப்போ வந்து அடுத்த ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். அடுத்த ப்ராப்ளம் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். அதாவது ப்ரூவ் 5 of n = n/2 if n = 2^k. அப்போ 5 of n = n/2னா உங்களுக்கு வந்து 5 of n = 5 of 2^k. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 5 of n = LHS = RHS அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதான் உங்களுக்கு ப்ரூவ்ட்டு கேட்டிருக்காங்க. ப்ரூவ்ட்டு கேட்டாலே LHS = RHS ப்ரூவ் பண்ணுறது தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ 5 of n வேல்யூ என்னன்னா 2^k. அப்போ 5 of 2^k உங்களுக்கு 2^k வந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலாவில் எழுதினீங்கன்னா 2^k × 1 - 1/2
அப்போ 1 மைனஸ் 1/2 வந்து 1/2 தான். அப்போது 2 k இன்ட்டு 1/2 அது என்ன ஆகும்னா உங்களுக்கு 2 k வந்து உங்களுக்கு n. அப்போ n/2 இதான் உங்களுக்கு இப்போ RHS நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ LHS ஈக்குவல் டு RHS அதான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தேர்ஃபோர் φ ஆஃப் n ஈக்குவல் டு n/2 அப்படின்ட்டு ஆன்சர் எழுதிடுவீங்க. இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். அதாவது ப்ரூவ் தட் φ ஆஃப் 2 k + 1 இஸ் அ ஸ்கொயர். அதாவது இந்த இது φ ஆஃப் 2 k + 1 வந்து ஒரு ஸ்கொயராட்டு கேட்குறாங்க. அது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது அப்படி பார்ப்போம். இப்போ வந்து φ ஆஃப் 2 k + 1 ஈக்குவல் டு 2 k + 1 இன்ட்டு 1 மைனஸ் 1/2 அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போது அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம 1 மைனஸ் 1/2 வந்து 1/2 மல்டிப்ளிகேஷனில் அதே மாதிரி எழுதுகிறோம். 2 k + 1 இன்ட்டு 1/2. இப்போது 2 k அது தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிங்கன்னா 2 k இன்ட்டு 2 இன்ட்டு 1/2. இப்போது அது அப்படியே நம்ம அந்த 1/2 எல்லாத்துக்கும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2 k டிவைடட் பை 2 இன்ட்டு 2/2 2 கேன்சல் ஆகும். அப்போ 2 வரும். அப்போது 2 k த ஹோல் ஸ்கொயர் அந்த 2 காமனாக எடுத்தோம்னா 2 k த ஹோல் ஸ்கொயர் அதான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. φ ஆஃப் 2 k + 1 இஸ் அ ஸ்கொயர் ஆட்டு அதான் உங்களுக்கு 2 k த ஹோல் ஸ்கொயர் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த 2 மார்க்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஆயிலர் தியரமில் நிறையா வாட்டி உங்களுக்கு 8 மார்க்ஸில் கேட்குறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளமு. அதாவது யூஸிங் ஆயிலர் தியரம் ஃபைண்ட் த ரிமைண்டர் when 245/1040 இஸ் divisible by 18. அதாவது ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 245/1040 ஒரு நம்பர் ஏதாவது பவரில் கொடுத்துருவாங்க. இஸ் divisible by 18 ஒரு டிவிசிபிள் ஒரு மாடுலோவும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நம்ம பை ஆயிலர் தேரம் சொல்லிட்டு தேரமை ஃபஸ்ட் எழுதுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டால் அதாவது ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொல்லி ஒரு பவரில் ஒரு நம்பரும் உங்களுக்கு மாடுலோ வேல்யூவும் ஒன்று கொடுத்தா நீங்கள் ஃபஸ்ட்டு பை ஆயிலர் தேரம் அப்படி சொல்லி a⁴ ஆஃப் m கான்கிரண்ட் 1 mod m நீங்கள் ஆயிலர் தேரம் எழுதிக்கோங்க. இதான் உங்களுக்கு ஆயிலர் தியரமோட ப்ரூஃபு. இதான் உங்களுக்கு ஆயிலர் தியரம் ஃபார்முலா கூட. இப்போ வந்து நம்ம இதில் வந்து நம்ம ஏ வந்து 245 எம் வந்து நம்மளுக்கு 18. இப்போது ஏவும் எம்மும் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இது ஏ இது எம் இது வந்து ஏவோட பவரு. இப்போ வந்து நம்மளுக்கு பை ஆயிலர் தியரம் அப்படி சொல்லி இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏ வந்து 245 φ ஆஃப் எம் வந்து 18 கான்கிரண்ட் 1 mod 18. இப்போ வந்து நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுவீங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 245 த ஹோல் பவர் 6 இது எப்படி வந்தது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் φ ஆஃப் 18 கேட்டிருக்காங்க. φ ஆஃப் 18 வேல்யூ நீங்கள் நம்ம 2 மார்க்ஸ்லலாம் கண்டுபிடிச்சமே கண்டுபிடிக்கணும். அப்போ φ ஆஃப் 18 ஈக்குவல் டு φ ஆஃப் 2 இன்ட்டு φ ஆஃப் 3 ஸ்கொயரு. அப்போது வந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பவர் 1னால φ ஆஃப் p ஈக்குவல் டு p - 1 அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 - 1 வந்து 1 இன்ட்டு இது ஸ்கொயர் இருக்கிறதுனால 3 ஸ்கொயர் அதாவது 1ஓட அதிக பவர் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. நான் ஒரு ஃபார்முலா சொன்னால 2 மார்க்ஸுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. உங்களுக்கு 3 ஸ்கொயர் இன்ட்டு 1 - 1/3. அப்போது உங்களுக்கு 1 - 1/3 வந்து 2/3 காரஸ் மல்டிப்ளை பண்ணால் அதாவது 3 - 1 வந்து 2/3. இப்போது 3 ஸ்கொயர் இன்ட்டு 2/3ல 3 கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு 3 × 2 3 × 2 வந்து 6. இதுதான் உங்களுக்கு இந்த 6 தான் உங்களுக்கு வந்து நான் இங்கே எழுதியிருப்பேன். அதாவது 245 த ஹோல் 6 கான்கிரண்ட் 1 mod 18. இப்போ வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா 245 த ஹோல் பவர் 1040 நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஆனால் நம்மளுக்கு வந்து 245 த ஹோல் பவர் 6 வந்து நம்மளுக்கு 1 mod 18 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கான்கிரன்ஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு எப்போ இங்கே 245 த ஹோல் பவர் 6 அதுமாதிரி ஏதாவது ஹோல் பவர் இப்போ அதில் முக்கால்வாசி நம்மளுக்கு கான்கிரன்ஸ் ப்ராப்ளமில் த ஹோல் பவர் 16ல் நம்மளுக்கு ரிமைண்டர் 1 வரும். அப்போ ரிமைண்டர் 1 ஒரு இதில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்கும் உங்களுக்கு ரிமைண்டர் 1 தான் வரும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்தமாதிரி இப்போ 245 த ஹோல் பவர் 8 இருந்தாலும் சரி 16 இருந்தாலும் சரி ரிமைண்டர் 1 தான் வரும். இப்போ வந்து நம்மளுக்கு எதுவுமே அந்தமாதிரி உங்களுக்கு நம்ம பார்க்க தேவையில்லை. இப்போ வந்து உங்களுக்கு 245 த ஹோல் பவர் 6 டைம்ஸில் உங்களுக்கு இந்த நம்பர் எவ்வளோ டைம்ஸில் போகுது பார்க்கணும் 1040. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். அதை வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபையாக நம்ம ஈஸியாக நம்மளுக்கு பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1040 அந்த இதை வந்து நம்ம இந்த 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1040 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 173 உங்களுக்கு கோஷன்ட் கிடைக்கும். அந்த கோஷன்ட் வேல்யூவை நீங்கள் வந்து நம்ம அந்த கோஷன்ட் வேல்யூ தான் நம்மளுக்கு 6 × 173 அதுதான் உங்களுக்கு நம்மளுக்கு 1038 கிடைக்கும். 1038 + 2 வந்து 1040.
அப்போ வந்து நம்மளுக்கு இதுக்கு உங்களுக்கு பவர் வேல்யூ கண்டுபிடிக்கணும், இந்த இதுக்கு பவர் வேல்யூக்கு ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும், இந்த 2 பவர் வேல்யூக்கும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். இப்போ வந்து 245 the whole power 6 the whole power 173 வந்து 1 mod 18 தான் வரும். நான் உங்களுக்கு சொன்னேன் 6க்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த பவர் வேல்யூ வந்தாலும் உங்களுக்கு ரிமைண்டர் 1 தான் வரும்ன்ட்டு. அந்தமாரி உங்களுக்கு 6 × 173 தான் உங்களுக்கு 1038. அப்போ வந்து அதுக்கு ரிமைண்டர் வந்து 1 mod 18 தான் வரும். ஆனால் நம்மளுக்கு 1038க்கு ரிமைண்டர் 1 வந்ததுன்னா இங்கே 2 இருக்குது. 2 வந்து 6ஓட கம்மி நம்பர். அதனால் உங்களுக்கு அதுக்கு நீங்கள் ரிமைண்டர் நீங்கள் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா 245 the whole power 1 வந்து உங்களுக்கு 18ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 11 வரும் ரிமைண்டரு. அதேமாதிரி 245 the whole square வந்து நம்ம 18ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இந்த 11 the whole square பண்ணிங்கன்னா 121 18ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 13 ரிமைண்டர் வரும். அப்போ வந்து நம்மளுக்கு 245 the whole square வந்து 13 தான் ரிமைண்டரு. இப்போ வந்து நம்ம 245 1040 அதை வந்து நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணோம், நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதாவது 1038 + 2 அந்த பவர் வேல்யூ அதை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். 245 the whole power 1038 into 245 the whole power 2. அந்த ரிமைண்டர் இந்த இதுக்கு ரிமைண்டர் என்ன, இந்த இதுக்கு ரிமைண்டர் என்ன, அதை எடுத்து எழுதுகிறோம். அதாவது 1 into இந்த 245 the whole power 1038க்கு ரிமைண்டர் வந்து 1 கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் 245 the whole power the square வந்து உங்களுக்கு 13 ரிமைண்டர் கண்டுபிடிச்சோம். 1 × 13 mod 18. அப்போ வந்து 1 × 13 வந்து உங்களுக்கு 13 தான். அப்போ 13 mod 18. கடைசியாக ஃபைனலாக உங்களுக்கு 245 the whole power 1040க்கு 13 தான் உங்களுக்கு ரிமைண்டர் கிடச்சிருக்கு. அதனால் ரிமைண்டர் = 13. அதுதான் உங்களுக்கு இந்த கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபைண்ட் த ரிமைண்டர் when 245 the whole power 1040 is divisible by 18. அதேமாதிரி divisible by 18ல் வந்து உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 13. இந்த மாதிரி தான் இந்த ஆயிலர் தியரம் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை தவிர வேறு எந்த மாதிரி உங்களுக்கு கேட்க வாய்ப்பில்லை ஆயிலர் தியரம் பேஸ் பண்ண ப்ராப்ளமு. இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.